மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீரில் துர்நாற்றம். பூச்சி மருந்து கலந்திருக்கலாம் என மக்கள் அச்சம். ஊத்துக்கோட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து வரும் தண்ணீரில் துர்நாற்றம் வீசுவதால் பூச்சி மருந்து கலந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த சூளைமேனி ஊராட்சியில் உள்ளது கீழ்கரமனூர் கண்டிகை கிராமம். இங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மேட்டுக்காலனி தலேரிபாளையம் பகுதிக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அரசு தொடக்கப்பள்ளி அங்கன்வாடிக்கும் இங்கிருந்துதான் குடிநீர் விநியோகம் நடக்கிறது. இன்று காலை வழக்கம் போல் பள்ளியில் இருந்த 28 சிறுவர் சிறுமியர் சிற்றுண்டி சாப்பிட்டனர். பின்னர் வகுப்பறைக்கு சென்றனர். காலை 9 மணிக்கு மதிய உணவு சமைக்க ஊழியர்கள் வந்தனர். சமையல் செய்ய குழாயிலிருந்து தண்ணீர் பிடித்தபோது அதில் துர்நாற்றம் வீசியது. அதே நேரத்தில் குடியிருப்பு பகுதியிலிருந்து தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதாக தகவல் வந்தது. இது குறித்து கிராம மக்கள் பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மருத்துவர்கள் கீர்த்தனா, சரண் ஆகியோர் தலைமையில் செவிலியர்கள், மருந்தாளுநர்கள் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழுவினர் விரைந்து சென்று சிறுவர் சிறுமியர்களை பரிசோதனை செய்தனர். முன்னதாக சம்பந்தப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தண்ணீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த திருவள்ளூர் மாவட்ட கிராம ஊராட்சிகள் உதவி இயக்குனர் பஞ்சாட்சரம் சம்பந்தப்பட்ட தொட்டியிலிருந்து தண்ணீர் வெளியேற்றி சுத்தப்படுத்த உத்தரவிட்டார். தற்காலிகமாக பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என தெரிவித்தார். இன்றிலிருந்து 3 நாட்கள் கீழ்கரமனூர் கண்டிகை கிராமத்தில் மருத்துவ முகாம் நடத்தி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் பரிசோதனை செய்யப்படும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். மேலும் குடிநீர் மாதிரிகள் கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அதன் முடிவு வந்தபின் தண்ணீரில் நிலை குறித்து அறியப்படும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டு உள்ளது. இது குறித்து ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி ராஜா, இன்ஸ்பெக்டர் தேவராஜ் மற்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. என்னப்பா